அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு இது செவ்வாய் எழுதிய தலைவிதி. செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் என்ன? செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாருங்க. கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பழமொழி. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அஷ்டமாதிபதியான். அவர் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் பார்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். வாங்கிய சொத்துக்களாலும் பிரச்சனை வரக்கூடும். பாக பிரிவினை சுமூகமாக முடிவடையுங்க. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உயரதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதியவர்கள் வந்து இணைவாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல சனி செவ்வாயினுடைய பார்வையும் ஏற்படுகிறதுங்க. அதாவது செவ்வாய் சனியை பார்க்க உள்ளார். அதோடு இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்திலும் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அவரே அதிபதி என்பதால மன வருத்தம் தரும் தகவல்கள் சில வந்து சேரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்கள் உதவி செய்வதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள். உத்தியோகத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். சக பணியாளர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும் வழிபாடா அமைகிறது.